பார்க்கும்போது ஆண்டவருக்குள்ள உள்ள மகிழுது. அவன் ஆண்டவர்களை ரொம்ப நேசிக்கிறார். புதுசாக வந்தவங்க இயேசு கிறிஸ்துவ ரொம்ப நேசிக்கிறார். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. இட்ஸ் a relationship with the Holy Spirit. அது ஆண்டவரோட ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியம் தான் கிறிஸ்தவம். நிறைய பேர் நினைப்பாங்க எடுத்து வந்து மதம் மாத்துறாங்க அப்படின்னு. அப்படி ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் மதம் மாற சொல்லல, ஒரு மனசு மாறணும்னு விரும்புகிறார் ஆண்டவர். அவன் புதுசா வந்தவங்க நான் பார்க்கும்போது ரொம்ப உள்ள அடிக்கடி மகிழும். ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரையும் கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி ஒரு மனுஷனுடைய இருதயத்துல வந்து தங்கவே மாட்டார். நம்ம ஆராதிக்கிற ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவர். ரொம்ப இஸ் a gentle spirit. வற்புறுத்தி நான் வந்து உன் கூட இருக்கணும் அப்படின்னு ஒரு நாள் விரும்பவே மாட்டார். அதனாலதான் வசனம் சொல்லுது, ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் நீ கதவை திறந்தீங்கன்னா உள்ள வந்து அவர் உங்களோட வாசம் பண்ணுவார். அவர் உங்க வாழ்க்கையில வந்துட்டா போதும், வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஆமென் ஆமென். உங்க வாழ்க்கையில கஷ்டம் பிரச்சனை நிச்சயம் வரும், வராதுன்னு சொல்லல. நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னடா இதெல்லாம் நல்ல செய்தி சொல்லுவான்னு பார்த்தா கஷ்டம் வரும், போராட்டம் வரும்ன்ற, இருக்கிறது பிரச்சனை போதாதுன்னு பார்த்தா இவன் அது சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை போராட்டம் உண்டு, அப்படித்தானே? பிரச்சனையே எனக்கு இல்ல, நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. மாத்திரம் கையோட உயர்த்தை காட்டுங்க பாப்போம். ஒரு சின்ன பொண்ணு நல்ல கை எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இருக்கு. ஒரு வாரமா எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும். உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை இருக்கு. பேசுறது எனக்கு பிரச்சனை இருக்குது, உட்கார்ந்து கேட்கிற உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, பாஸ்டருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்துல வந்த இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்துல உனக்கு உபத்திரவம், சொல்லுங்க, உபத்திரவம் உண்டு. பிரச்சனை இருக்குது, பாடுகள் இருக்குது, வேதனை இருக்குது, கண்ணீர் இருக்குது, அவமானங்கள் இருக்குது. ஆனா ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த உலகத்தை ஜெயித்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசப்படி கொண்டிருக்கிறார். ஆமென் ஆமென். சோ இயேசு கிறிஸ்து வற்புறுத்தி உங்ககிட்ட வரவே மாட்டார். வற்புறுத்தி நீங்க கட்டாயப்படுத்தி இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்துல எப்பவுமே தங்கவே மாட்டார். நீங்களே விரும்பினா என் வித்தியத்துல வாங்கப்பா, நீங்க ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு நீங்க வேற ஒண்ணும் பண்ணவே தேவையில்லை. இருக்கிற இடத்துல இருந்து என் இருதயத்துல வாங்க ஆண்டவரேன்னு உண்மையா நீங்க சின்ன ஜெபம் பண்ணா போதும், அடுத்த நிமிடமே கர்த்தர் உங்க இருதயத்துல வந்து வாசம் பண்ண. ஆமென். ஜீசஸ் லவ்ஸ் யூ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு, ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு. எல்லாரும் கண்களை மூடி எல்லாரோட கண்கள் மூடி. எல்லாமே இருந்தும் நீரில்லை என்றால் வாழ்க்கை நிறைவாகுமோ? எல்லாமே இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும், என்னுடன் வாரும், என் விசுவாச ஓட்டத்தில் நீர் வாரும், என்னுடன் வாரும், என் விசுவாச ஓட்டத்தில். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளோடு நீங்க பேசுங்கப்பா. பேசுகிற ஒரு விஷயம் கூட மறைத்து நீர் வெளிப்படுங்க. அசுத்தமுள்ள முதல பார்த்து சுத்திகரிங்க ராஜா, சுத்திகளை சுத்திகரிங்க, இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பேசுகிற வார்த்தைகள் ஜனங்களுடைய இருதயங்களை தைக்கட்டும், காயங்களை ஆற்றட்டும், எல்லா கவலைகளையும் போக்கட்டும். உடைய கரம் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பயப்படுத்துக்காக செய்ய ஜீவனுள்ள பிதாவே. நல்ல சத்தமா ஆமென். நல்ல சத்தமா ஆமென். என்னோடு கூட சேர்ந்து ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க.
வேத புஸ்தகம் கொண்டு வந்த எல்லாரும் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். வேத புஸ்தகம் எடுத்துருக்கீங்களா? பைபிள் எடுத்துருக்கீங்களா? பைபிள் கையில உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். புதுசா வந்தவங்க பரவாயில்ல, அவங்க இன்னைக்கு தான் வராங்க, உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் இல்லை. ஏற்கனவே என்ன சொல்லுவாங்க? பைபிள் உயர்த்தி சத்தமா ஆமென். நிறைய பேர் கையில பைபிள் இல்லை. பேங்க்கு போனீங்கன்னா ஏடிஎம் கார்டு இல்லாம போவீங்க? சொல்லுங்க, போவீங்க போக மாட்டீங்களா? வேத புஸ்தகத்தை சுமங்கள். ஏன்னா இந்த வார்த்தையை நீங்க சுமக்க ஆரம்பிச்சுன்னா நாளைக்கு இந்த வார்த்தை உங்களை சுமக்க ஆரம்பிக்கும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். ஆதியாகமம் 28:15 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் உன்னுடனே இருந்து போகிற இடமெல்லாம் உன்னை காத்து தேசத்திற்கு உன்னை திரும்ப பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவேன். ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். ஆமென். அது மாத்திரம் அல்லாமல் சொன்னதை செய்யும் அளவும் உங்களையும் என்னையும் கைவிடாமல் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஆமென். இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் அநேக நேரங்களில் நமக்கு வாக்கு பண்ணிருக்கலாம், நம்ம இதை செஞ்சிருவேன், இந்த காரியத்தை நான் செஞ்சு முடிச்சிருவேன். ஆனா சொன்ன மனிதர்கள் எல்லாரும் சில நேரங்களிலே வாக்குகளை தவறி இருப்பார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற உண்மை உள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து, அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். இந்த காலை வேளையில உங்களை பார்த்து ஒரு விசை கூட உங்களை தைரியப்படுத்துகிறார். உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். நல்ல சத்தமா ஆமென். ஏனென்றால் அவருடைய வார்த்தை என்னாகும் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 23ஆம் அதிகாரம் என்னாகும் நம்பர்ஸ் என்னாகும் 23:19 யாராவது ஒருத்தர் வாசிக்க பார்ப்போம். என்னாகும் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்ததும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? ஆமென். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதர் அல்ல. அநேக நேரங்களிலே அநேக மனிதர்கள் நம்மளுடைய கரங்களை பிடித்து நமக்கு நிறைய வாக்கு செய்திருக்கலாம். செஞ்சிருக்காங்களா? உங்களுக்கு அதை செஞ்சிருவேன், அதை செஞ்சு கொடுத்துருவேன், இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவேன். அநேக நேரங்களில் வாக்கு செய்து சில நேரங்களில் வாக்குகளை தவறு இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதர் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்ன காரியத்தை உங்களுக்காக ஏற்ற நேரத்தில் அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நல்ல சத்தமா ஆமென். நல்ல சத்தமா ஆமென். சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அவர் சொன்னதை செய்வார். என்ன சொன்னாரு? அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார், அப்படிதானே? அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். மாதம் மாதம் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருப்பார், இல்ல வருடம் தொடங்க முதல் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருப்பார். உங்களுக்காக நான் அதெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை உண்மை உள்ளவர். ஆமென். பக்கத்துல பார்த்து இன்னொரு வாட்டி கூட சொல்லுங்க, சொன்னதை செய்கிறவர். கையை கொடுக்காம சொல்லுங்க, சொன்னா அப்ப கை கொடுக்க கொரோனா வந்துடும். பக்கத்துல பார்த்து கையை கொடுக்காம நல்ல கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்களேன், சொன்னதை செய்கிறவர். நீண்ட நாட்களா ஏதோ ஒரு காரியத்திற்காக ஒருவேளை நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். எந்த மனநிலையில நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது. வெளியே பார்ப்பதற்கு ஒருவேளை சிரிச்ச முகத்தோடு ஒருவேளை அழகா உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா உள்ளத்துல இருக்கிற பலவிதமான சஞ்சலங்கள், வேதனைகள், பாரங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் ஒருவரே அறிவார். நீண்ட நாளா ஏதோ ஒரு காரியத்திற்காக ஒருவேளை காத்துக்கொண்டு இந்த இடத்துல கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த காரியம் ஆண்டவர் எனக்கு நடத்தி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும், இந்த காரியம் நான் நினைச்சபடியே நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும், என் திருமணம் இப்படி நடத்த முடிஞ்சா நல்லா இருக்கும், நீண்ட நாட்களாய் ஒரு குழந்தைக்காக காத்துக் கொண்டிருக்கிற இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லை என்று பல நாட்களாய் இயங்கிக் கொண்டு ஒருவேளை கண்ணீரோடு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ரட்சிக்கப்படாத கணவனை குறித்து ஒருவேளை பலவிதமான கவலைகளோடு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம்.
இந்த கால வேளையில் ஒரு விசை கூட ஆவியானவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். விசுவாசிக்கிறது மாத்திரம் நல்ல கரங்களை கட்டி இந்த கால வேளையில் சொன்னதை செய்து முடிக்கிறவர் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடாமல் நடத்துகிறவர். ஆமென். நல்ல சத்தமா ஆமென். சொல்லதவர் மட்டும் சத்தமா ஆமென். என்ன சொல்றேன், சொல்லாதவங்க சத்தமா ஆமென். அதனால கேர்ஃபுல்லா கவனிங்க. முடிக்கிற வரைக்கும் நீங்க கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா பாஸ்டர் இந்த 11:30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காரு. மணி இப்போ வந்து 10:55 ஆகுது, 10:55 ஆகுது. நீங்க கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்கு போறேன். அப்படியே கவனிக்காம சின்ன பசங்களாம் விளையாடிட்டு எல்லாரும் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னது போல 1 மணி ஆனாலும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை அவெல்லாம் போக மாட்டேன். கரெக்டாக டைம் முடிச்சிருந்தேன். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் 2 சர்வீஸ் போயிருக்கேன். சபையில் 2 சர்வீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே 3வது சர்வீஸ்ல கலந்து கூட ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் ஒரு போதகர் குடும்பத்தில் பிறந்த ஒரு மகன். எங்களுடைய சர்ச் வந்து இங்கே தாம்பரம் காமராஜபுரம் தெரியுமா? காமராஜபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காமராஜபுரம் தெரியுமா? ஏன்னா ஃபாரின் எல்லாம் இல்லை, இங்கே தான் இருக்கு. ஒரு மாதிரி காமராஜபுரத்துல சியோன் ஏஜி திருச்சபை, அங்க அப்பா பாஸ்டர் இருக்கிறாங்க. நான் ஒரு பல் மருத்துவர். அவனுடைய ஊழியத்தை நான் செய்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் அப்படி நாம மையப்படுவதாக. நான் சொன்னேன், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசி அதைத்தான் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அழகா எழுதுறாரு, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம்படி அது வாய்க்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஆமென். இயேசுவினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வீணாக போகவே போகாது. ஆமென். ஆமென். அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். சில நேரங்களில் ஒருவேளை அது தாமதமாக இருக்கலாம். அது தாமதித்தாலும் அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று கர்த்தர் இந்த கால வேளையிலே உங்களை பார்த்து தைரியப்படுத்துகிறார். ஆமென். ஆமென். நீண்ட நாளாய் ஒருவேளை காத்துட்டு இருக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, காத்துட்டு இருக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, காத்துட்டு இருக்கிறீங்களா? நீங்க எதற்காக காத்துறீங்க எனக்கு தெரியாதுங்க. ஆவியானவர் சொல்லுகிறது நான் சொல்றேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடவில்லை. ஆமென். ஆமென். அவருடைய வாயிலிருந்து உங்களுக்காக புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வீணாக போகவே போகாது. அது தாமதித்தாலும் அது ஏற்ற நேரத்தில் உங்களுக்காக நிறைவேறும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமென். பக்கத்துல பார்த்து ஒரு விஷயம் கூட சொல்லிடுங்களேன். சோல்டர்ல தட்டி சொல்ற, அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். ஆண்டவரே, அப்படி சோல்டர்ல தட்டி சொல்றவங்கள மாத்திரம் ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்கப்பா. பக்கத்துல சோல்டர்ல தட்டி சொல்லுங்களேன், சொன்னதை செய்து முடிப்பார். இந்த சர்ச் வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு 3 நாட்களுக்கு முன்பதாக உட்கார்ந்து கேட்டேன், என்ன வார்த்தைப்பா கொடுக்கணும் அப்படி. தொடர்ச்சியாக இந்த வசனம் எனக்குள்ள சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்ற வார்த்தை தொடர்ச்சியாக ஆவியானவர் இருதயத்தில் ஏவி கொண்டிருந்தார். ஆமென். பாஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவு கர்த்தர் உங்களை கைவிடாமல் இந்த ஊழியத்தை நடத்த வல்லமை உள்ளவராக உள்ளார். ஆமென். நல்ல ஒரு விசை கூட கரங்களை தட்டி உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நல்ல சத்தமா ஆமென். இந்த வசனத்தை கூர்ந்து கவனிச்சு நீங்க வாசிங்கன்னா ஒரு வார்த்தை உங்களுக்கு தனித்துவமா இதுல தெரியும். எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க பாப்போம். 28:15 நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. என்ன வார்த்தை கொஞ்சம் தனித்துவமா இருக்கு சொல்லுங்க பாப்போம். செய்யலாம் கேக்குது சொல்லுங்க. அநேக தடவை இந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருப்போம். ஆனா இதை படிக்கும் போது சற்று வித்தியாசமான கோணத்திலே ஆவியானவர் சில காரியங்களை உணர்த்த ஆரம்பித்தார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த செய்யும் அளவும் என்ற வார்த்தை இன்னொரு பைபிள் அழகா அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, செய்து முடிக்கும் அளவும்.
ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்கு, until அப்படின்னு இருக்கு. ஆமென். until செய்து முடிக்கும் அளவு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை அவருடைய பாதத்தில் செய்து முடிக்கும் அளவும் காத்திருக்க விரும்புகிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காத்திருக்க விரும்புகிறாரு. செய்யும் அளவும், அதனாலதான் ஆண்டவர் அந்த இடத்துல எழுதிச்சிருக்கிறார், செய்யும் அளவும் நம்ம கைவிடுவதில்லை. அப்ப செய்யும் அளவு வரைக்கும் ஒரு காத்திருப்பை கர்த்தர் இடத்துல வைத்திருக்கிறார். நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே வசனம் சொல்லுகிறது, காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்கள். ஆமென். ஆனா அந்த காத்திருப்பு தான் கொஞ்சம் கஷ்டம், அப்படிதானே? நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், எத்தனை நாள் பிரதர் காத்திருக்கிறது? 1 மாசமா, 2 மாசமா, 4 மாசமா, 5 மாசமா, இல்ல 1 வருஷமா? எத்தனை மாசம், எத்தனை வருஷம் நான் காத்திருக்கிறது? வேதத்துல இருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் அநேக வருடங்கள் ஆண்டவர் சமூகத்துல சொன்னப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருந்த அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆமென். காலவெளியில் நான் சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு பொறுமையா காத்திருப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து உயர எழுப்புவார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காத்திருக்கணும். பக்கத்துல பார்த்தா சொல்லுங்க, என்னமா சொல்றீங்களே, காத்திருக்கணும் சொல்லுங்க. காத்திருக்கணும் நம்ம நிறைய பேர் நினைச்சோம், அவ சும்மா இருக்கணும் பொழுது ஆண்டவர் சொல்லிட்டார், அவர் தான் சும்மா இருக்கணும் போல அப்படின்னு. சும்மா இருக்கிறது ஆண்டவர் சொல்லல, அவரை பற்றி கொண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு, ஆண்டவரே சொன்னதை செய்வேன்னு சொன்னீங்கல்ல, நான் நீங்க செய்யும் வரை நான் உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி நான் காத்திருப்பேன்னு உறுதியா விசுவாசத்தில் இருந்து பாருங்க. நிச்சயமாகவே உங்களுக்காக சொன்னதை செய்து முடிக்கும் அளவு கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நல்ல சத்தமா ஆமென். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் சற்று வித்தியாசமானவர். ரொம்ப சீக்கிரமா செஞ்சிட மாட்டார். ஏன்னா சீக்கிரம் அவர் செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நானும் ஆண்டவர் மறந்துடுவோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எல்லாம் என்ன கவனி. நிறைய பேர் எனக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கீழே குடிச்சு, நீங்க இப்ப ஜெபம் பண்ண வேணா, நீங்க பண்ண ஜெபம் போதும், என்ன பாரு. ஆமா, நம்ம ஆண்டவர் சற்று வித்தியாசமானவர். எதையுமே ரொம்ப சீக்கிரம் பண்ணிட மாட்டார். ஆனா நமக்கு என்ன ஆசை இருக்கும்னா எல்லாம் சீக்கிரம் நடந்துடணும். ஆனா ஆண்டவர் சீக்கிரம் பண்ண மாட்டார். சீக்கிரம் பண்ணிட்டாருன்னா நீங்களும் நிச்சயம் ஆண்டவர் மறந்துடுவோம். இஸ்ரவேலர்கள் ஒடுக்கப்படும் போது ஆண்டவர் அவர்கள் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார். எகிப்திலிருந்து கானானுக்கு வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், நடந்து போனா 3 நாள்ல போயிடலாம். எத்தனை நாள்ல போயிடலாம்? நடந்து போனா 3 நாள்ல போயிடலாம். எகிப்துல இருந்து கானான் தேசத்திற்கு நடந்து போனா 3 நாள்ல போயிடலாம்னு வேத வல்லுநர்கள், ஆர்கியாலஜிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர்களை கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு 40 வருஷம் வனாந்திரத்துல அவர்களை வழிநடத்தி செல்கிறார். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் விசுவாசம் தேவை, அவங்களுக்கு பொறுமைனா என்ன, தேவ பயனா என்ன சொல்லி கொடுக்கணும்ன்றதுக்காக சற்று வித்தியாசமான பாதைகளிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நடத்தி செல்கிறார். ஆமென். ஆண்டவர் காத்திருக்க விரும்புகிறார். அவருடைய சமூகத்தில் நீ காத்திருக்கிறீங்களா? இது ஏன் தெரியுமா வாக்குத்தத்தம் சில நேரம் நிறைவேறாம இருக்குது? நான் சொன்ன வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் நிச்சயம் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என்னுடைய பிள்ளைகள் காத்திருக்கணும்னு விரும்புறேன். இன்னைக்கு அநேக நேரங்களில் வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போகிறதுக்கு காரணம் நீங்களும் நானும் காத்திருக்காமல் இருப்பது. சீக்கிரம் செய்யுங்க சீக்கிரம் செய்யுங்கப்பா ஆண்டவர் செஞ்சிருவாரு. ஆனா அது அவ்வளவு மகிமையா இருக்காது. ஆனா அவர் நேரம் வர வரைக்கும் நீங்க காத்திருந்து பாருங்களேன். சகல ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். சத்தமா ஆமென். நான் சொன்ன அவர் எதையும் சீக்கிரம் செய்ய மாட்டாரு, அதே நேரத்தில் அவர் லேட்டாவும் செய்ய மாட்டாரு. அப்ப என்னடா சொல்ல வர நீங்க முழிச்சு பாக்குறீங்க, எனக்கு தெரியுது. கரெக்டான டைம்ல செய்வாருன்னு சொல்ல வரேன். ஆமென். ஏற்ற நேரத்தில் செய்வாருன்னு சொல்ல வரேன். ஆமென். அதனை விசுவாசிக்கிறேன்னு சொல்ற மாத்திரம் கையை உயர்த்தி சத்தமா ஆமென். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்காக செய்வார். அவருக்கு ஒரு நேரம் இருக்கும். அவர் ஒரு நேரத்தை குறிச்சு வச்சிருப்பார். அந்த நேரம் வரும் வரை நீங்கள் பொறுமையா தேவ சமூகத்துல
கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு விசுவாசத்தோடு இருந்து பாருங்க. நிச்சயமா ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை கூட உனக்கு நான் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் அவனை கைவிடுவதில்லை. இந்த காத்திருப்பு அது பயங்கரமான ஒரு வழியை உண்டு போகணும். நீங்க எத்தனை பேர் எத்தனை வருஷம் எதுக்காக காத்திருக்கீங்கன்னு தெரியல. யாரும் இங்க காத்திருக்கிறீங்களா? எத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கிறீங்களா? நான் உங்ககிட்ட கேட்க விரும்பல, ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க. ஒரு அழகான வசனம் எனக்கு ஞாபகம் வருது. வாசிங்க நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஞானி அழகா எழுது. யாராவது வாசிங்களேன். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ வெளிச்சம் போல இருக்குமா? ஆமென். சத்தமா ஆமென். நெடுங்காலமா காத்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரே இந்த காரியம் நீங்க சொன்ன மாதிரி இப்படி நடந்தா நல்லா இருக்குமே. அநேக ஜனங்களுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு இருக்கிறப்பா நானு. இத நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்கும்னு நெடுங்காலமாய் ஒருவேளை காத்து கொண்டு இருக்கிறீர்களோ? விசுவாசத்தை இழந்து போய் ஒருவேளை இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களோ? பலத்தெல்லாம் இழந்து போய் இனி நம்புவதற்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டேன், நம்புவதற்கு சூழ்நிலைகள் எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று ஒருவேளை பலத்தை இழந்து விசுவாசத்தை இழந்து போய் இந்த இடத்துல ஆண்டவர் என்கிட்ட ஏதாகிலும் பேச மாட்டாரான்னு ஒரு எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? வசனம் சொல்லுது நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும் தான், ஆனால் விரும்பினது வரும்போது அது ஜீவ வெளிச்சம் போல இருக்கும். ஆமென். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் நடக்கும். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்கப்பா. சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாமல் நம்மை நடத்துகிறவர். அதனாலதான் நம்ம பாடணும், சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். அந்த கையை உயர்த்தி சொல்லுங்கப்பா. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்கப்படும். இந்த கால வேளையில கர்த்தர் வெளியே இருக்கிற தோற்றத்தை பார்த்து நான் பேசவில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமா பலப்படும்படி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் வர்த்திக்கப்படும்படி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை செய்து முடிக்கும் அளவும் கர்த்தர் உங்களை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார். ஆமென். ஆமென். நல்ல சத்தம் ஆமென். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க விரும்பினது நிச்சயம் வரும். ஆமென். விரும்பினது நிச்சயம் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விரும்பினது வரும். விசுவாசத்தோட சொல்லுங்க, விரும்பினது வரும். அதே நேரத்துல ஏடாவோடமா விரும்பிட்டு கர்த்தர் அதெல்லாம் செய்யுங்கன்னா கர்த்தர் அதெல்லாம் தர மாட்டாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படி வேணா வாழலான்றது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எப்படித்தான் வாழணும் கர்த்தர் சில விதிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு பிரியமில்லாததெல்லாம் விரும்பிட்டு ஆண்டவரே இதை கொடுக்கணும் ஆண்டவர் அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. அவருக்கு ஏற்ற காரியங்களை நீங்கள் விரும்பும் போது அவருக்கு தெரியும் நீங்க என்ன விரும்புறீங்க, நீங்க என்ன எப்படிப்பட்ட கஷ்டத்திற்குள்ளாக போயிட்டு இருக்கிறீங்களா அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எப்படிப்பட்ட வேதனைக்குள்ள போறீங்கன்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களை காட்டிலும் உங்க இருதயத்தை நன்கு அறிஞ்சவர் அவர். ஆமென். அவர் இந்த காலவேளையில உங்களை பார்த்து தைரியப்படுத்துகிறார். உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆமென். ஒரு விஷயம் கூட ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார்.
ஆனா அதுக்கு பேஸ்மெண்ட் நான் சொன்னேன், நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் காத்திருக்கணும். அவருக்கு தெரியும் இந்த டைம்ல இதை கொடுத்தா என் பையன் சந்தோஷமா இருப்பான், என் மகன் சந்தோஷமா இருப்பான். அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் செய்யும் வரை காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே கிடையாது. ஆமென், ஆமென். ஒரு 3 காரியத்தை ஆவியானவர் உணர்த்தினவர். 3 காரியத்தை நான் சொல்லி நான் கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் யாரை கைவிட மாட்டார், யாரையெல்லாம் கர்த்தர் கைவிட மாட்டார் அப்படின்னு ஆவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பேச ஆசைப்படுகிறேன். அதே நேரத்துல கர்த்தர் யாரெல்லாம் கைவிடுவார் அப்படின்னு வேத புத்தகங்கள் நிறைய இருக்கு. நான் அதை குறித்து ஆனா பேச விரும்பவில்லை. கர்த்தர் யாரையெல்லாம் கைவிட மாட்டார் என்று ஒரு 3 காரியத்தை நான் சொல்றேன். நீங்க எளிதில் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் பாவரிசையில் அடி வச்சிருக்கிறேன். தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லணும். ஒருத்தர் வந்தாரு, ஒரு பிரசங்கம் பண்ணாரு, அது ஞாபகம் இருக்குன்னா எளிதில் நீங்க ஞாபகம் வச்சுன்னு சொல்றதுக்காக அப்படி ஆவியானவர் உணர்த்தின சில காரியங்களை நான் எழுதி இருக்கிறேன். முதலாவது, கர்த்தர் யாரை கைவிட மாட்டார் தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். யாரை கைவிட மாட்டாரு? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எல்லாரும் வாயை திறந்து எல்லாரும் பதில் சொல்லணும். ஆமென். முதலாவது நான் சொன்னேன், கர்த்தர் யாரை கைவிட மாட்டார்? பரிசுத்தம் உள்ளவர்களை கைவிட மாட்டார். இரண்டாவது, யாரை கர்த்தர் கைவிட மாட்டார்னா பற்றிக் கொள்ளுகிறவர்களை கைவிட மாட்டார். யாரை கைவிட மாட்டாரு? நான் தமிழ்ல சொல்லுறேன், ஏன் திரும்பி சொல்ல மாட்டீங்க? சரி, திரும்பி சொல்லுங்க பாப்பா. யாரை கைவிட மாட்டார்? சொல்றவங்களை மட்டும் வந்து நீங்க ஆசீர்வதிச்சிருங்க. இப்ப சொல்லுங்க, யாரை கைவிட மாட்டார்? மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் கைவிட மாட்டார். ஆமென். பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். சொன்னதை செய்து முடிக்கும் அளவு நம்மை கைவிடாமல் இருக்கிற ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பாருங்க. நான் 3 காரியம் சொன்னேன். முதல்ல என்ன சொன்னேன்? யாரை கைவிட மாட்டார்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யாரை கைவிட மாட்டாரு? இரண்டாவது, யாரை கைவிட மாட்டார்? யாரை பற்றி கொள்ளணும்? கரெக்டா தான் ரெடி. ஓகே. மூன்றாவது, யாரை கைவிட மாட்டார்? பரிசுத்த ஆவியானவர் கைவிட மாட்டார். பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்களை அவர் கைவிட மாட்டார். ஹalleluya. நல்ல சத்தமா ஹalleluya. சொல்லாதவங்க மட்டும் சத்தமா ஹalleluya. அதனாலதான் நான் பிரசங்கம் பண்ணும்போது அடிக்கடி பக்கத்துல பார்த்து இதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா மனிதர்கள் ஆகிய நமக்கு ஒரு பேக்ட்ராப் இருக்கு. என்னன்னா, அரை மணி நேரத்துக்கு மேல ஒரு மனுஷனை ஒரே இடத்துல உட்கார வைத்தா அவர்கள் உறங்கி விடுவார்கள். அதனால உங்களுக்கு ஏர் கண்டிஷனர் எல்லாம் போட்டு நல்ல ஒரு அழகான இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, நல்ல தூக்கம் வந்துடும். சில பேர் பிசிக்கலி பிரசன்டா இருப்பாங்க, இங்கதான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, ஆனா மென்டலி உங்களுடைய நினைவுகள் எல்லாம் வேற இடத்துல, வேற உலகத்துல எங்கேயோ இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஒருத்தர் கத்தின்னு இருப்பா மைக்கு பிடிச்சி, அதனால கொஞ்சம் கபடின்னு சொல்றதுக்காக தான் கொஞ்சம் ஷோல்டர்ல தட்டு, கையை கூடு, எதனா சொல்லு, அப்படி சொல்லு சொல்றது. ஆமென். சத்தம் ஆமென். நல்ல சத்தம் ஆமென். மனுஷருக்கு இதே டோன்ல நீங்க இருக்க முடியாது நான் கேட்கிறேன். முதலாவது நான் சொன்னேன், பரிசுத்தம் உள்ளவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தினுடைய 2வது பாகம். 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்துடைய 2வது பாகம். நீதிமானை ஒருபோதும் அவர் என்ன பண்ண மாட்டாரா? தள்ளாட மாட்டார். பரிசுத்தம் உள்ளவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எல்லாரும் என்ன கவனிங்க பாப்போம். பரிசுத்தம் உள்ளவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் பரிசுத்தம் உள்ள ஜீவியம். வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ சாதாரண ஒரு மனிதர் அல்ல. வானத்தையும் பூமியும் படைத்த, அண்ட சராசரங்களையும் படைத்த மகா பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு கொடுக்கிற கணம் ஒன்று இருக்குது. ஆமென். இந்த
கடைசி காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியம், பரிசுத்தம் உள்ள ஜீவியம் இருக்குதா அப்படின்னு பார்க்கிறார். உணர்வுள்ள இருதயம் இருக்குதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். பரிசுத்தமான வாழ்க்கை இன்னைக்கு இருக்குதா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நான் வெளியே இருக்கிற வெளி தோற்றத்தை பார்த்து நான் பேசவில்லை. மரணத்திற்கு பின்பதாக ஆண்டவரோடு நித்தியமாய் வாழ போகிற அந்த ஆத்மாவை பார்த்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்குதா? பரிசுத்த வாஞ்சை இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குதா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு மலர் படுக்கையில் நடக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி வேணா வாழான்றது கிறிஸ்துவம் அல்ல. வேத புஸ்தகத்தின்படி வாழணும்னு கர்த்தர் சில விதிமுறைகளை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். இஷ்டம் போல வாழ்ந்துட்டு கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவாரா? நிச்சயம் செய்ய மாட்டாருங்க. நிச்சயம் செய்ய மாட்டாரு. சலங்கியும் நிறைய பேர் பாக்குறாங்க, நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆமென். இஷ்டம் போல வாழ்ந்துட்டு ஆண்டவர் சொன்னதெல்லாம் செஞ்சிருவாருன்னா நிச்சயம் செய்ய மாட்டாரு. பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கும் அளவு அவர்களை கைவிட மாட்டார். ஆமென். பரிசுத்த தாமரைக்கு உங்களுக்குள்ள இருக்குதா? ஆவியானவருடைய இருதய வேதனை வாஞ்சதான். உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு பரலோகத்திலிருந்து பார்க்கலாம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 14 14:2. யாராவது ஒருத்தர் சத்தம் வாசிங்களேன். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை காண்கிறார். இஷ்டம் போல வாழலான்றது கிறிஸ்தவம் கிடையாதுங்க. எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்துருவாரா? நிச்சயம் கொடுக்க மாட்டார். பரிசுத்த சிந்தை உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆமென். நல்ல சத்தமா ஆமென். யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தான். தேவ மனுஷன் இருந்தான். தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொண்டான். ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போத்திபார் வீட்டுக்குள்ள போனா, இல்ல என்ன கவனிங்க, அந்த வீட்டுல யாருமே இல்ல. இந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பை பாவம் செய்வதற்காக அவனை அழைக்கிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், யோசேப்புக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லன்னா இன்னும் 10 நிமிஷத்துல அந்த மனுஷன் பாவத்துக்குள்ள விழுந்திருப்பார். நான் சொல்றது உண்மை இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் யோசேப்புக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கங்களேன், 10 நிமிஷத்துல அந்த மனுஷன் பாவத்துக்குள்ள விழுந்திருப்பான். ஆனா அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, தேவனுக்கு முன்பதாக இந்த பொல்லாத நான் எப்படி செய்வேன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். அப்படிப்பட்ட உணர்வுள்ள மனிதர்களை கர்த்தர் அந்த காலை வேளையிலே இந்த இடத்துல தேடிக் கொண்டிருக்கிறார். ஆமென். சத்தமா ஆமென். பரிசுத்த சிந்தை இருக்குதா? பரிசுத்த இருதயம், அந்த உணர்வுள்ள இருதயம் எனக்கு இருக்குதா உங்களுக்குள்ள? பழைய ஏற்பாட்டு காலங்களில ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விபச்சாரம் செய்தால் அது பாவம். புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் அதை அப்படியே மாத்தினார். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவருடைய மனதோடு நீ விபச்சாரம் செய்தாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்கள் இருக்கிறார்களா என்று ஆவியானவர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஒரு உணர்வு இருக்கணும். அந்த கடைசி நாட்களில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் அவர் திரும்பி வர போவார். அத்தனை பேர் விசுவாசிக்கிறேன். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ அது வேற விஷயம். ஆனா சொன்னபடி அவர் திரும்பி வர போறார். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் வெளிப்படுத்தின விசேஷத்துல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும், அசுத்தம் செய்கிறவன் இன்னும், நீதி செய்கிறவன் இன்னும். பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2 கையை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கலாம். ஆண்டவரே, இந்த பரிசுத்தம் உள்ள இருதயம் தாங்கப்பா, இந்த பரிசுத்தம் உள்ள சிந்தை தாங்கப்பா. ஆவியானவர் உணர்த்திட்டே இருப்பார். ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் உங்களை பரிசுத்தத்திற்கு நேராக உணர்த்தி கொண்டே இருப்பார். அவருடைய வேலையாக தான்
ஆனா அதை கொஞ்சம் கூட காதுல வாங்காம செவிட்டு விரியன்களை போல ஒருவேளை உங்கள் காதுகளை மனசாட்சியை புதைத்து விட்டு ஒருவேளை நீங்க அப்படியே அடக்கி இருந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமாக தம்முடைய வாயிலிருந்து உங்களை வாந்தி பண்ணி போடுவார் என்பதை மறந்து விடாதீர்கள். உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நாளையாகிலும் பிரயோஜனப்படுத்திக் கொள் சமயம். ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன், வெளியே இருக்கிற உங்களுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்து நான் பேசவில்லை. உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த வெளியேற பெற்ற ஆத்துமாவை பார்த்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த ஆத்துமா தான் மரணத்திற்கு முன்பதாக அவரோடு கூட நித்தியமாய் வாழ போகிறது. ஆமென். இந்த ஆத்துமா ரட்சிப்படையணுங்க. ஆண்டவர் வேதனை பண்றார். அவனுடைய மன உருக்குமே அதுதான், என் பிள்ளைகள் எப்படியாச்சும் பரிசுத்தமா வாழணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்திட்டே இருக்கிறார். அவர் சொல்லும் போது கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேளுங்க. ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். நமக்கு எல்லாமே என்ன வேணும்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான் நமக்கு வேணும். காரு, பங்களா, வீடு, நிலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இதெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு நான் பிராங்கா சொல்லலாம் ஒரு சப்ப மேட்டர் இருக்கு. ஆசீர்வாதம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நான் நாடுகிறேன். ஆமென். சத்தமா ஆமென். பரிசுத்த சிந்தை இன்னைக்கு இருக்குதா உங்களுக்குள்ள? நீங்க பக்கத்துல பார்த்தலாம் கேட்க வேணாம், உங்களுக்குள்ளே உங்க மனசாட்சி கேள்வி கேட்கும். பரிசுத்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்குதா? இதை கேட்டுக் கொண்டிருக்கிற வாலிப சகோதரனே, வாலிப சகோதரி, பரிசுத்த வாஞ்ச உங்களுக்குள்ள இருக்குதா? அடிக்கடி ஆண்டவர் உணர்த்தியும் ஏன் உன்னுடைய மனதை கேட்காதது போல நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய்? இந்த காலை வேளையில கர்த்தருடைய எச்சரிப்பு சத்தம் உனக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் இருதயத்தை நீங்க அப்படியே கடினமா வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா நான் சொல்றேன், you are being in a very crucial situation. ரொம்ப ஆபத்தான சிச்சுவேஷன் நீங்க பாதையில நீங்க போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற மனசாட்சி சொல்லும் நீ போயிட்டு இருக்கிற பாதை தப்பு, நீ பண்ணிட்டு இருக்கிற காரியம் தப்புன்னு சொல்லும். சொல்லுதா? மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் கண்டிப்பா சொல்லும். மனசாட்சி உறுத்தும், நீ போற பாதை தப்புப்பா. போன்ல ஒரு அசிங்கமான படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லும், நீ போற பாதை தப்பு, ஆண்டவருக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லும். ஆனா அதெல்லாம் மறைச்சிட்டு நீ நல்லா பார்த்துட்டு இருக்கிற பாத்தியா? ஆவியானவர் அந்த காலவெளியில் ஒரு விசை கூட எச்சரிப்பின் சத்தத்தோடு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு சொன்னதை நீ செய்து முடிக்கும் அளவு நான் உங்களை கைவிடுதல் ஆண்டவர் சொன்னார். எப்போதுமா நீங்க பரிசுத்தமாய் வாழும்போது. ஆமென். சத்தமா ஆமென். பரிசுத்த சிந்தை இருக்கணுங்க. ஒரு ஸ்திரியை பார்க்கும்போது பரிசுத்த சிந்தையோடு பார்க்கணும். ஒரு ஆணை பார்க்கும்போது பரிசுத்த சிந்தையோடு பார்க்கணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவரை தேவனை நேசிப்பார்கள். சத்தமா ஆமென். சத்தமா ஆமென். ரொம்ப டஃபா இருக்கும் சப்ஜெக்ட். நிறைய பேர் இருக்கும், ஏதோ சொல்றான், ஓகே கேட்போம். வரவத்தர் வந்து பேசுறாரு, இதுதான் சொல்றாரு, என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒருவேளை அப்படி ஏராளமா எடுத்துறீங்களோ, தயவு செய்து அப்படி எடுக்காதீங்க. பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும் என்பது என்னுடைய சித்தமோ பாஸ்டருடைய சித்தமோ கிடையாதுங்க, தேவனுடைய சித்தம். ஆமென். ஆமென். சத்தமா ஆமென். இந்த பரிசுத்தமான வாழ்வு ஏதோ ஒரே நாள்ல வந்துடாது. நான் மைக்கு புடிச்சு பேசுறதுனால நான் பரிசுத்தமானா கிடையவே கிடையாது. தைரியமா ஆண்டவருடைய சமூகத்துல சொல்ல முடியும், மைக்கு புடிச்சு பேசுறதுனால பரிசுத்தவான் கிடையாது. இந்த பரிசுத்த வாழ்வு ஒரே நாள்ல வருகிற காரியம் அல்ல. ஒரு தனிப்பட்ட தேவ பிள்ளைக்கு இந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தனி ஜெபமும் வேத தியானமும் அவசியம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். இந்த பரிசுத்த வாழ்க்கை ஒரே நாள்ல வருகிற காரியம் கிடையாது. இட்ஸ் a daily process. இந்த daily processல நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நீங்க நேரம் செலவிடணும். இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புத்தகத்தை நீங்க வாசிக்க உங்களுக்குள்ள பரிசுத்த தாகம் உண்டாகும். நீங்க இதை வாசிக்க உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தம் விலகும். இதை வாசிக்க ஒரு பரிசுத்த ஜீவியத்துல கர்த்தர் வெற்றிகரமாக வாழ கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். இந்த வார்த்தை தான் உங்களை பரிசுத்தமாக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
இந்த வார்த்தை தான் உங்களை பரிசுத்தமாகும். அதேதான் ஆண்டவர் யோவான் 17:17 யாரோ ஒருத்தர் வாசிங்களே. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை யாரோ ஒருத்தர் வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். நல்ல சத்தமா ஆமென். நல்ல சத்தமா ஆமென். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரப்பா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. எது சத்தியம்? அவருடைய வார்த்தை தான் சத்தியம். ஆமென். இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்க 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 உங்க இருதயத்தில் ஒரு பரிசுத்த தாகம் உண்டாகும். இதை நீங்கள் வாசிக்க 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 உங்க சிந்தையில ஒரு பரிசுத்த தாகம் உண்டாகும். ஹalleluya. நல்ல சத்தமா ஆமென். பரிசுத்த தாகம் இருக்கணுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறவர். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவரா. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க சத்தம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவர் உங்களை விட்டு விலகிடுவார். நான் சொல்றது புரியுதா? பெலிஸ்தீனர்களுடைய கையிலிருந்து இஸ்ரவேலர்களை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இரட்சகனை கர்த்தர் எழுப்பினார். அவன் பேர் என்னது? அவன் பேர் என்ன வந்து எனக்கு நீ சீக்கிரம் வந்து வேலையை சொல்லிட்டு போய் டைமர் ஆகும். அவன் பேர் என்னது? சிம்சோன். சிம்சோன் என்றால் சிம்சோனுடைய பெயருக்கு அர்த்தம் சூரியனை போன்றவன். ஆண்டவர் அவனை சின்ன வயசுல பிரதிஷ்டை பண்ணி அவனுக்குள்ள ஆவியை கொடுத்து அவனை ஒரு இரட்சகனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். ஆனால் அவனோ தன் பார்வைக்கு அழகா இருந்தபடினால் ஒரு ஸ்திரியை பார்த்து விழுந்துட்டான். பார்வைக்கு எது நல்லா இருக்குதுன்னு பட்டானோ அந்த பார்வையே போயிடுச்சு. கடைசியில அவனோட நிலைமை என்ன தெரியுமாச்சு? வேடிக்கை காட்டுகிற ஒரு பொருளாய் அவன் பயன்படுத்தப்பட்டான். நான் நீங்க சொல்றேங்க, ஆவி இல்லைன்னா நீங்களும் நானும் வேடிக்கை காட்டுகிற பொருளா மாறி விடுவோம். ஆமென். சத்தமா ஆமென். எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்களும் நானும் ஒரு வேடிக்கை காட்டுகிற ஒரு பொம்மை தான். ஆமென். பாட்டு பாடலாம், ஆவி இல்லைன்னா வேடிக்கை காட்டுகிற ஜஸ்ட் an entertainer. பிரசங்கம் கூட பண்ணலாம், ஆனா ஆவி இல்லைன்னா நீங்களும் நானும் ஒரு வேடிக்கை காட்டுகிற பொருள் தான். ஆவி இல்லாம ஊழியம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்க, ஆனா ஜஸ்ட் an entertainer. அவ்வளவுதான். நீங்க ஜனங்களை என்டர்டெயின் பண்றீங்க. ஒரு 2 மணி நேரம் சினிமா தியேட்டர்ல உங்களை என்டர்டெயின் காட்டுறாங்கன்னா அதே போலதான் நீங்களும் ஆவி இல்லைன்னா. நீங்க பாவம் செய்யும் போது இந்த ஆவியானவர் துக்கப்படுவார். உங்களுக்குள்ள வாழ்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் ரொம்ப ரொம்ப ஜென்டிலான ஒரு ஸ்பிரிட், ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவர். அசுத்தம் இருக்கிற இடத்துல இந்த பரிசுத்தமானவர் இருக்க மாட்டார். நிறைய பேர் இன்னைக்கு பிரசங்கலாம் வந்துருச்சு, ஆவியானவர் நம்ம கூட தான் இருப்பாரு, நம்மளை விட்டு விலக மாட்டார். No, Holy Spirit will depart. பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார், அவர் விலகிடுவார். சிம்சோனுடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். வழக்கம் போல எழும்பிச்சான், வழக்கம் போல எந்திரிச்சான். தெலேலால் கூப்பிடுறா, பெலிஸ்தர்கள் உன்கிட்ட வந்துட்டாங்க, வழக்கம் போல எழும்பினா. ஆனா ஆண்டவர் அவனோடு இருக்கிறார், அவனை விட்டு போய்விட்டார் என்பதை மறந்து விட்டான். அதுல ஒரு அழகான வேர்டு இருக்கு, பரிசுத்த ஆவியானவரோ அவனை விட்டு விலகினார். ஆமென். ஆண்டவர் உணர்த்தி பார்ப்பார், பரிசுத்தத்திற்கு நேராக வழிநடத்தி பார்ப்பார். கொஞ்சம் கூட கேட்காம செவிட்டு விரியன்களை போல காதுகளை நீங்கள் மூடிக்கொண்டு நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். மிக பரிதபிக்கப்படுகிற நிலைமைக்கு நம்முடைய வாழ்க்கை சென்றுவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த காலைகளிலே கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை என்ற வாக்கு பண்ணின ஆண்டவர் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஆமென். சத்தமா ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு விலகிடுவாருங்க. அவர் விலகிட்டார்னா அவ்வளவுதான், வேடிக்கை காட்டுகிற பொருளா மாறிடுவோம். அவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். தேவ பயம் அப்படின்னா என்னது? நான் கேட்க கூடாது கேட்டேன்.
காட்ஸ் ஃபியர், தேவ பயம்னா என்னது சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு வருஷம் சபையில இருக்கிறோம், நம்ம இவ்வளவு வருஷம் ஆண்டவரோட இருக்கிறோம். தேவ பயம் அப்படின்னா என்ன? கர்த்தாவே இவர்களை ரட்சியும் ஆண்டவரே, அமைதியை என்னை வேண்டி ஒரு மாதிரி மறைச்சு பார்க்கிறான். தேவ பயம் அப்படின்னா என்னது? நமக்கெல்லாம் தேவ பயம் என்ன தெரியுமா தெரியும்? அவர்தான் அவர் பாவம் செஞ்சுட்டா நம்மளை அடிச்சு நரகத்துல போட்டுருவாரு, அதனால இவருக்கு பயப்படணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம் தேவ பயம்னா. நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அது தேவ பயம் கிடையாதுங்க. அப்படி ஒரு பயத்தோட நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற ஸ்தலத்துக்கு வருவீர்கள் சொன்னா மறுபடியும் நீங்க பாவத்தோடு தான் விடுவீங்க. உங்களுக்கு விடுதலை இருக்காது. தேவ பயம் என்ன தெரியுமா? 34ஆம் சங்கீதத்துல 34ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது கூப்பிடுறான், பிள்ளைகளே என்னிடத்துல வாருங்க, தேவ பயம் என்னன்றது நான் உங்களுக்கு போதிக்கிறேன். வீட்டுல போயிட்டு 34ஆம் சங்கீதத்தை நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. இப்ப படிக்க வேண்டாம், என்ன பாருங்க. தாவீது ஒரு பெரிய சிங்கருங்க, ஒரு பெரிய பாட்டுக்காரர், நல்லா பாடக்கூடியவர், நல்ல கிட்டார் வாசிக்கிறவர், ஒரு பெரிய ராஜா. அவர் நினைச்சிருந்தா சொல்லி இருக்கலாம், நீங்க என்கிட்ட வாங்க உங்களுக்கு பாட்டு சொல்லி தரேன், பாட்டு எப்படி எழுதணும்னு சொல்லி தரேன், நிறைய சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, பிள்ளைகளே இடத்துல வாருங்க, தேவ பயம் என்னன்றது உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஏன்னா அந்த மனுஷனுக்கு தெரியும் தேவ பயம் என்னன்னு தெரியும். அவன் பெத்சேபாளோடு பாவம் செய்த போது அவன் எதற்கு அழுவான் தெரியுமா? ஆண்டவருடைய நரகத்துக்கு தள்ளிடுவாருன்னு அழுவலங்க. 51ஆம் சங்கீதத்துல மனது உடைந்து போய் எழுதுறான், நீர் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துறாதுகிறோம் ஆண்டவரே என்று மண்டியிட்டு ஆண்டவர் சமூகத்துல பாரப்பட்டு அழுகிறான். அதுதான் தேவ பயம். நமக்குள்ள இருக்கிற பயம், பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் அடிச்சுருவாரு, அது கிடையாதுங்க பயம். நான் பாவம் செஞ்சுட்டா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வெளியே போயிடுவார் என்ற பயம் உங்களுக்குள்ள உணர்வு வருது, அதுதான் தேவ பயம். ஆமென். அந்த உணர்வு உங்களுக்குள்ள இன்னைக்கு இருக்குதா? அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்குதா? பரிசுத்த ஆவியானவர் உணர்த்திட்டே இருப்பார். இந்த மனசாட்சி, ரட்சிக்கப்பட்ட மனசாட்சி கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் தான் அது. இந்த மனசாட்சி பேசும், இந்த மனசாட்சி உள்ள இருந்து பேசிட்டே இருக்கும். ஆனா அந்த மனசாட்சிக்கு கொஞ்சம் கூட சத்தம் கொடுக்காம மனசாட்சியை குழி தோண்டி புதைச்சிட்டு ஜனங்க சொல்றாங்க பாத்தீங்களா, மனசாட்சியே இல்லாம பேசுறேடா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அதுதான் மனசாட்சியே குழி தோண்டி புதைச்சிட்டு நீங்க ஆண்டவருக்காக என்ன பண்ணாலும் ஆண்டவர் கடைசி அவருடைய வருகைக்காக வரும்போது இடத்து பக்கத்துல இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுவாங்க. அந்த ஜனங்களை ஆண்டவர் பார்த்து சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் பேய்களை விரட்டினோம், பிசாசுகள் எல்லாம் துரத்தணும், அந்த கையை வச்சா எல்லாம் பொத்து கீழே விழுந்தாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னோம், அற்புத அடையாளம் எல்லாம் பண்ணோம், உங்க நாமத்தினால எல்லாமே பண்ணோம் ஆண்டவரே. இவங்க எல்லாம் யார் தெரியுமா? ஆவியை இழந்து போனவர்கள், ஆவி இல்லாதவர்கள். ஆண்டவர் இவங்களை பார்த்து ஒரே வார்த்தை தான் சொல்லுவாராம், நீங்க யாருமே தெரியாதா அப்படின்றவார். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கு எனக்கும் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள் 20 வருஷம் சர்ச்ல இருக்கிறோம், ஊழியர் செய்யறோம், ஆண்டவருக்காக இதை பண்ண எல்லாம் சொல்றோம். ஆனா கடைசியில ஆண்டவர் வந்து நிக்கும் போது நீங்க என்ன யாருமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை போல பரிதபிக்கப்பட்ட நிலைமை உள்ளவர்கள் அந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வந்துச்சுன்னா அதனாலதான் தாவீது சொல்றாரு, பிள்ளைகளின் இடத்துல வாருங்கள், தேவ பயம் என்னன்றது உங்களுக்கு நான் கற்றுத்தரேன். ஆமென். உங்களுக்குள்ள இந்த உணர்வு வரும்படியாக ஆவியானவர் ஏவி கொண்டிருக்கிறார். நான் பாவம் செஞ்சுட்டா நரகத்திற்கு போயிடுறதை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு விலகிடுவாரேன்ற தேவ பயம் உங்களுக்குள்ள வரணும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் கொள்ளாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறதா? தேவனுக்கு ஏற்ற துக்கம் இன்னைக்கு உங்களை நிரப்பணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். 2 கையை ஒரு விசை கூட உயர்த்தி கேட்பீங்களா? ஆண்டவரே பரிசுத்த ஆவியான ஒரு நாள் என்னை விட்டு எடுத்துறாதுங்க பாடு. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு விலகிட்டாருன்னா நீங்கள் நானும் ஒரு வேடிக்கை காட்டுகிற பொருள் தான். நீங்கள் நானும் ஊழியர் செஞ்சு புரோஜனம் இல்லை, ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்து புரோஜனம் இல்லை, ஆவி இல்லாமல் இருந்தார். ஓ என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் மென்மையாவே. ஏசையா 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 ஏசையா. பிள்ளைகளின் இடத்துல வாருங்கள். தேவ பயம் என்னன்றது உங்களுக்கு நான் கற்றுத்தரேன். ஆமென். உங்களுக்குள்ள அந்த பயம் இருக்கட்டும். நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சுட்டு பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு போயிடுவார்ன்ற தேவ பயம் உங்களுக்கு நிரப்பட்டும். அதுதான் தேவனை கேட்ட துக்கம். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென். தூங்குறவங்க சத்தமா ஆமென். சூப்பரா. நிறைய பேருக்கு போர் அடிக்குதோ? இப்படிப்பட்ட பிரசங்கம்லாம் நீங்க யாருக்கும் பிடிக்கிறதே இல்லைங்க. இல்ல ஆண்டவர் கார் தருவார், பங்களா வீடு தருவாருன்னா பயங்கர சவுண்டா இருக்கும், இடமே சவுண்டா இருக்கும். இந்த உலகத்துல நான் வரும்போது ஒன்னும் கொண்டு வந்ததும் கிடையாது, போகும்போது ஒன்னும் கொண்டு போறதும் கிடையாது. இந்த உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த கிரேட் அலெக்சாண்டர் அவன் சாகும் போது உலகத்தையே கட்டுக்குள்ள கொண்டு வந்தான், உலகத்தையே கைக்குள்ள கொண்டு வந்துட்டான். அவன் சாகும் போது என்ன தெரியுமா சொன்னா, என்னுடைய 2 கையில அந்த காஃபி பாக்ஸ் வெளியே வச்சிருக்கப்பா, ஏன்னா ஜனங்களாம் பார்க்கட்டும், அந்த உலகத்துல வரும்போது நான் ஒன்னத்தையும் கொண்டு வரல, போகும்போது நான் ஒன்னும் கொண்டு போகல. காரு பங்களா வீடு நிலம் கொடுக்கறதுலாம் ஆண்டவருக்கு சம்ப மேட்டருங்க. ஆனா அவர் என்ன தெரியுமா விரும்புறாரு? உங்க ஆத்துமா ரட்சிப்பு அடையணும். ஆமென். உங்க ஆத்துமா ரட்சிப்பு அடையணும். உங்க ஆத்துமா ரட்சிப்பு அடையணும். அதுதான் தேவனை கேட்ட துக்கம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் சொல்லாத ஒரு வார்த்தையை நீங்களும் நானும் ஆராதிக்கிற உண்மை தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தர். ஆமென். ஆமென். உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வங்களும் சொல்லாத ஒரு வார்த்தை, நான் பரிசுத்தர். ஆகையால் எனக்கு ஏற்ற பரிசுத்தத்தோடு நீங்கள் என்னை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். நாம் பரிசுத்தர். ஆகையால் என் பிள்ளை நீயும் பரிசுத்தமா தான் இருக்கணும்ன்றது கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஆமென். பரிசுத்த சிந்தை உடையவர்களாய் இருங்கள். இந்த கடைசி நாட்களில பிசாசு பரிசுத்தத்தை சீர்குலைக்க பல விதத்துல உங்களை எப்படியாச்சும் கீழே தள்ளணும் வருவான். யோசேப்பை எப்படியாச்சும் கீழே தள்ளிடணும் ஆண்டவர் அவனுக்கு சொன்ன தரிசனத்தை எப்படியாச்சும் சீர்குலைக்கணும்னு சொல்லிட்டு பல விதத்துல யோசேப்பை அவன் கீழே தள்ள வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் யோசேப்போ தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவ சமூகத்துல காத்திருந்தான். அவனுக்கு என்று ஒரு நாள் வந்தது, கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவனை பாதுகாப்பது போல இந்த காலங்களில் பரிசுத்த சிந்தையுடையவர்களாக நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. முதலாவது யாருக்கு செய்வாரா? யாருக்கு செய்வாரா? எல்லாரும் சொல்லுங்க, யாருக்கு செய்வாரு? பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு. இந்த வசனத்தின்படி வாழ ஆரம்பிங்கள். பரிசுத்தத்திற்கு நேராக அது உங்களை கொண்டு சேர்க்கும். ஆமென். இந்த உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களுடைய சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மோட்சத்திற்கு கொண்டு போகிற அந்த சப்ஜெக்ட் தான் இருக்கும். மரணத்திற்கு பின்பதாக எல்லாரும் மோட்சத்துக்கு போயிடுவோன்ற சப்ஜெக்ட் எல்லாருக்குள்ள இருக்கும். ஆனா யாரும் சொல்லாத ஒரு பெரிய வார்த்தையை நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் மாத்திரம் சொல்லி இருக்கிறார். அந்த பரலோகத்திற்கு போற வழி நான் தான் சொல்லி இருக்கிறார். ஆமென். அந்த உண்மை தெய்வமாக இயேசு கிறிஸ்து நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்த சிந்தை உடையவர்களாய் இருங்கள், பரிசுத்த வாஞ்சை உடையவர்களாய் இருங்கள்.
அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் ஒவ்வொரு நாளும் உங்க இருதயத்தை நிரப்பட்டும். ஆண்டவரோட அதிக நேரத்தை செலவிட ஆரம்பிங்க. ஆண்டவரோட அதிக நேரத்தை செலவிட ஆரம்பிங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப சகோதரனே, சகோதரியே, சகோதரனே, ஆண்டவரோட அதிக நேரத்தை செலவிட ஆரம்பிங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசவே மாட்டார் பிரதர், ஆண்டவர் என்கிட்ட பேசவே மாட்டார். நான் உங்களை பார்த்து கேட்பேன், உங்க பைபிள்ல கொடுத்திருக்கிற வேத புத்தகத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பேன். அதுக்காக இது ஓரமா ஒரு மூலையில் இருக்குது, அதை படிக்கிறதுக்கு எங்க நேரம் இருக்குது, நம்ம எல்லாம் பிஸியா ஓடுறதுக்காக நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 100% ஆண்டவர் பேசுகிறது இந்த வேத புஸ்தகத்தின் மூலமா மட்டும்தான். ஆமென், ஆமென். ஆண்டவரோட நீங்க பேசலாம், அவர் உங்களோட பேசுவார். ஆண்டவருக்கு நீங்க நேரம் கொடுக்காம, இந்த வேத புஸ்தகத்துக்கு நேரம் கொடுக்காம, ஆண்டவர் என்கிட்ட பேசணும் நீங்க முட்டி எங்க மோதினாலும் கர்த்தர் பேச மாட்டார். அதனாலதான் வேதம் சொல்லுது, நீங்க கர்த்தரோடு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு? ஒன்னதுக்கு வாங்கி தர மாட்டீங்களே. நீங்க கர்த்தரோடு இருக்கும்போது, நீங்க வேற யாரும் கூட இருந்துட்டு கர்த்தர் என் கூட இருக்கணும்னா எப்படிங்க இருப்பாரு? இந்த காலங்களிலே கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென். உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்க பரிசுத்தத்தோடு வாழ்ந்து பாருங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவுக்கு கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹalleluya, ஹalleluya. பாஸ்டர் 5 minutes எடுத்து கொடுங்க. 5 நிமிஷம் பரவாயில்லையா? 5 நிமிஷம் எடுத்து வா. சோகம் பார்க்கறாங்க. ஏய் எவ்வளவு நேரமா எவ்வளவு நேரம் நான் பேசுறேன், 2 மணி நேரம் கூட பேசுவேன். உட்கார்ந்துட்டு இருக்கிற நீங்க தூங்கிடுவீங்க. 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். ரெண்டாவது என்ன சொன்னேன்? சத்தமா என்னது? பற்றிக் கொள்ளுகிறவர்களுக்கு. வீட்டுல போயிட்டு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16, 17, இந்த 28ஆம் அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழிச்ச போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். யாக்கோபு தனித்து விடப்பட்ட மரத்தை போல வனாந்திரத்திற்கு நேராக அவன் புறப்பட்டு வரான். நம்ம வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அதான் நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும். அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையா அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, நீ மாமா வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை துரத்தி அனுப்பிச்சிருச்சு. அவரு என்ன பண்ணாரு, வேற வழியே இல்லாம கையில ஒரே ஒரு கோலோட வனாந்திரத்திற்கு நேராக வந்து சோர்வடைகிற நேரத்துல ஒரு கல் எடுத்து படுத்து தூங்கினா ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. அங்க தரிசனத்தை தான் பாக்குறோம். நீங்க வீட்டுல போய் அதெல்லாம் வாசிச்சு பாருங்க. அங்கதான் ஆண்டவர் எனக்கு வந்து என்ன சொல்றாரு, ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உனக்கு கைவிட மாட்டேன் அப்படிலாம் ப்ராமிஸ் கொடுக்கிறார். இந்த யாக்கோபு ஆண்டவரோடு போரிட்டானாம், ஆண்டவரோட ரெஸ்ட் பண்ணான். அந்த இடத்துல ஆண்டவரோடு போரிட்டு அவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. ஆண்டவரை பற்றி கொண்டான் என்பதை இந்த வேத வசனம் குறிப்பிட்டு காட்டுகிறது. ஆண்டவரை பற்றி கொண்டானாம். நீங்க உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன், நீங்கள் யாரை பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? உலகத்தையா இல்ல ஆண்டவரையா? உலக செல்வத்தையா இல்ல ஆண்டவரையா? நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் தான் பண்றோம், ஆனா வீட்டுல போயிட்டு வெளியே சொல்லுவோம். ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியும், ஆண்டவரை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது இது இன்னும் அழகா எக்ஸ்பிளைன் பண்றார். 34ஆம் சங்கீதத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். 35ஆம் சங்கீதத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். 35ஆம் சங்கீதம். கர்த்தரை பற்றிக் கொள்றதுனா என்ன அப்படின்னு சங்கீதக்காரன் பாட்டுக்காரன் அழகா சொல்றாரு பாருங்க. 35ஆம் சங்கீதம் முதலாம் வசனத்தை வாசிங்க பாப்போம். கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோட. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட வழக்காடுறவங்க கிட்ட நான் வழக்காட மாட்டேன், நீங்களே வழக்காடுங்க. அடுத்து வாசிங்க. என்னோட சண்டை போடுறவங்களோட நான் போட மாட்டேன், நீங்களே சண்டை போடுங்க. அடுத்து என்னை துன்பப்படுத்துறவங்களோடு நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீங்களே எடுத்துருங்க. என் பக்கத்துல வந்து நின்னாலும் சும்மா நிக்காதீங்க, ஈட்டியை புடிச்சிட்டு இல்லைங்க. அவர் பாருங்க, அப்புறம் என்ன 3ஆம் வசனத்துல அழகா எழுதுறாரு பாருங்க.
என் ஆத்துமாவை பார்த்து நீங்களே சொல்லுங்க, நான் தான் ஒரு ரட்சிப்புன்னு சொல்லுங்க அப்படின்னு எழுதுறேன். என்னோட வழக்காரர்களோடு நான் வழக்காட மாட்டேன், நீங்க வழக்காடுங்க. என் கூட சண்டை போடுறவங்களோட நான் சண்டை போட மாட்டேன், நீங்க பண்ணுங்க. என் பக்கத்துல நிக்கும் போது சும்மா நிக்காதீங்க ஆண்டவரே, ஈட்டியை பிடிச்சிட்டு இல்லைங்க, நீங்களே என் ஆத்துமாவை பார்த்து நான் தாண்டா ஒரு ரட்சிப்பு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ற. அப்ப நான் அதை படிக்கும் போது ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. அப்ப நீ தான் பண்ண தாவீதே அப்படின்னா, நான் அவரோட முகத்தை மாத்திரம் பற்றி கொள்வேன். ஆமென். அதுதான் அந்த வாழ்க்கை. என்ன வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், இப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும், தனித்து விடப்பட்ட மரம் போல் இருந்தாலும், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு உண்மையா இருந்து பாருங்கள். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தரை பற்றி கொண்டான். யாக்கோபு கர்த்தரை பற்றி கொண்டான். சொன்னதை கர்த்தர் செய்து முடிச்சாரா? முடிச்சாரா இல்லையா? முடிச்சார். அவன் ஒரு இடத்துல வந்து சொல்றான், பெருங்கோலோடு இந்த இடத்துக்கு வந்தம்பா, ஆனா இப்ப இரு பரிமாணங்களோடு கர்த்தர் நான் வரப்படுகிறேன். ஆமென். இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்கிறவர்களா இருந்தால் இழந்ததை இரட்டத்தனையாய் திரும்ப பெற்றுக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கூட வழி நடத்துவார். ஆமென். ஆமென். பற்றிக் கொள்ளுங்கள், அவரை பற்றிக் கொள்ளுங்கள், அவரை சார்ந்திருங்கள். உங்க சுய பலத்தை நம்பி நான் பார்த்துருவேன், எல்லாத்தையும் நான் பார்த்துருவேன் அப்படின்னு கர்த்தர் கை விட்டுருவார், நீ பார்த்துக்கொண்டு விட்டுருவார். ஆனா என்னால எதுவும் முடியாதுப்பா, என் பலத்தால எதுவும் முடியாது ஆண்டவரே, எல்லாம் உங்க பலன்னு சொல்லி அவர் கையில விட்டு பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்காக பராக்கிரமான காரியங்களை செய்ய போதுமானவராய் உள்ளார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. பற்றிக் கொள்ளுங்கள், அவரை பற்றிக் கொள்ளுங்கள். நான் டைம் முடிக்கலாம், சீக்கிரம் முடிக்கிறேன். மூன்றாவது ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? சத்தமா, பரிசுத்த ஆவியானவர் கைவிட மாட்டார். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு எத்தனை பேர் பெற்றுக்கிறீங்க? கையை வைத்து சத்தமா ஆமென் சொல்லுங்கள. நிறைய பேருக்கு குழப்பம் வந்துடும். என்னடா அவன் இயேசு கிறிஸ்துவான் விதான்றோம், பரிசுத்த ஆவியானவர் என்னதான் ஒண்ணு ஒரு புதுசா வந்துடும், ரொம்ப குழப்பிடுவாங்க நினைக்கிறேன். நான் ஈஸியா உங்களுக்கு புரிய வச்சிருந்தேன். கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவத்துல திருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றில் ஒன்றாய் விளங்கக்கூடியவர். ஆமென். எப்படி விளங்குவாரா? மூன்றில் ஒன்றாய். பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆண்டவர் பிதாவாய் இருந்து அந்த இடத்துல ஆண்டவர் எல்லா வேலையும் செஞ்சார். யெகோவா என்ற நாமத்தை யெகோவா என்ற நாமத்தை குறித்து அவர்களை ஆண்டவருக்கு அந்த நாமத்தை கொடுத்து அவர்கள் ஆண்டவர் துதிச்சாங்க. பிதாவானவர் பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவருடைய ஆளுகை இருந்தது. சட்டங்கள் உலகத்தில் பெருகினபடியினால பாவமும் அதிகமாய் பெருகுச்சு. அப்போ ஆண்டவர் பார்த்தார், பரலோகத்திலிருந்து பார்த்தார், சட்டம் பெருகிறதுனால என்னுடைய கோபம் அதிகமா வந்து ஜனங்க செத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இனி நானே உலகத்திற்கு போய் ரத்தம் சிந்தி மரிச்சாதான் இவங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ற வடிவில் இந்த உலகத்திற்கு குமாரனாய் அவர் இறங்கி வந்தார். ஆமென். ஆமென். பிதாவானவர் பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவர் இருந்தார். இயேசு கிறிஸ்து என்ற வடிவம் கொண்டு இந்த உலகத்திற்கு மனுஷனா அவதரித்தார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் வீட்டை படிச்சு பாருங்க. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து நமக்காக கல்வாரி சிலுவையில மரிச்சு 3ஆம் நாள்ல உயிரோடு எழும்பி அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போனாரு, நான் போகும்போது வேற ஒரு தியேட்டர்ல வாழ உங்களுக்கு அனுப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆமென். அவர் வேற யாரும் இல்லை, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் சத்தமா பரிசுத்த ஆவியானவருடைய காலம். நிறைய பேர் நினைச்சுப்பாங்க கிறிஸ்துவத்துல 3 தெய்வம் இருக்கு அப்படின்னா குழம்பிடாதீங்க. ஒரே தெய்வம் 3 விதமா வேலை செய்கிறவர். நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை கைவிட மாட்டார். பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்களாய் வாழுங்கள். இந்த கடைசி காலங்களில் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் 14ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் பொறுமையா நீங்க வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களை திக்கற்றவர்களாய் நான் விடேன், உங்களிடத்தில் திரும்பி வருவேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் திரும்பி வர போகிறார். ஆமென். உங்களை மண்டையும் கூட்டிக் கொண்டு
நம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படி அவர் திரும்பி வர போகிறார். பரிசுத்த ஆவியானவர் கைவிட மாட்டார். அவரை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள், அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள், அவரை மாத்திரம் நம்புங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சொன்னப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுதலாமா? Thank you Jesus. Hallelujah. எல்லாரும் எழுப்பி கண்களை மூடுவோமா? Hallelujah.